அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடே கொடுக்கல. நேற்று எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு எங்கள் பாவாவுக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் இசிஜி எடுத்து எல்லாம் பார்த்ததுல இது சாப்பிடாம இருக்காங்க, சிகரெட் அதிகமாக குடிக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. இப்போ 1 மாதமா மங்களூரில் இருந்தாங்களா, சாப்பாடு சரியில்லை, கேட்க ஆள் இல்லை, சிகரெட் அதிகமாக குடிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நேற்று நைட்லாம் நான் தூங்கவே இல்லையா. அன்றைக்கி காலையில் தலை பயங்கரமாக வலிச்சிச்சு. சாப்பாடு அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்கு இருந்தால் சாப்பாடு வந்து தக்காளி சட்னி வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் தோசை எங்கள் 3 பேருக்கு தான், வேறு யாருக்குமே கொடுக்கல. பாப்பா நான் 3 பேருக்கு தான். காலையில் சாருக்கும் பாப்பாவுக்கும் லஞ்சு கட்டி கொடுத்து விட்டுட்டேன், தயிரை தாளித்து. அதுதான் இன்றைக்கி பண்ணினேன் பார்த்துக்குங்க. வேறு எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா பாப்பாவுக்கும் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கா, அவளே ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு இன்றைக்கி ரெஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமாட்டிக்கு தோசை ஊற்றி தக்காளி சட்னி வச்சு நான் சாப்பிட்டுட்டேன். அப்போதையே தாத்தாவுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுக்கும்போது கொஞ்சம் போல் குழம்பு இருந்துச்சு, பழைய குழம்பு. அதை வச்சு நானுமே சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டேன், முடிஞ்சுட்டு. இப்போ பாப்பாவுக்கும் பாவாவுக்கும் தான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன்னா காலையிலைக்கு வச்சுக்கலான்னு தான் இப்போ போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக சட்னி அரைச்சிட்டு மீதி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். இவங்க தான் கஸ்தூரி நாத்தனாரும் கஸ்தூரி, இவங்க 2 பேரும் இப்போ வீடியோ போடவே இல்லை ஒரு 4 நாளாக. பயங்கர காற்றடிச்சிச்சுல, அப்போ வந்து இவங்களோட தோட்டம் ஃபுல்லாக முருங்கை மரம் எல்லாமே சாஞ்சிருச்சா. சாஞ்ச உடனே வீடியோ மனசு கஷ்டத்தில் இருக்காங்க, வீடியோ போடலை. 250 முருங்கை மரமா, அதில் நிறையா 100க்கு மேலே முருங்கை மரம் உடஞ்சி விழுந்துருச்சு. அந்த சிரிப்புகளை பார்க்காம இருக்க முடியல. நல்லா சிரித்து வீடியோ போடுவோம் இந்த பொண்ணுங்க 2 பேருமே. இது நாத்தனார், இது வந்து கஸ்தூரி. இவங்க வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் பார்க்க. நல்ல ஒரு இது விவசாயம் பண்ணுற மக்கள் இவங்க. எல்லா இதுவும் கடந்து போகும். வாங்க வீடியோ வந்து போடுங்க, உங்கள் வீடியோவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு ஒரு ஆணும் ஒரு பொண்ணும், அவங்க நாத்தனாருக்கு 2 பையன் இருக்குது. சூப்பர் ஃபேமிலி. இந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வீடியோ போடாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. முருங்கை பொடி எல்லாமே விற்பாங்க. விவசாயம் பண்ணுறவங்க திண்டுக்கல்லில் இருக்காங்க. திண்டுக்கல்லில் வந்து ஒரு கிராமம் தான். எப்படியோ இப்படியே யூடியூப் சேனல் வச்சு பழக்கமாகி யூடியூப் அவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கனால அப்படியே பழகி பழக்கமாகிட்டு நிறைய பேரை பழகி வச்சுக்கிட்டாச்சு. அப்படி தான் ஐரோப்பாவில் என்னைய மாதிரியவே ஒரு மெஸ் வச்சுருக்காங்க. மெஸ்ஸுனால் நான் மெஸ் வச்சுருக்கேன். அவங்க வந்து கேட்ரிங்கிறவங்கள பெருசாக இருக்கும்ல, அது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் செல்வின்னு ஒரு அக்கா, ஸ்ரீலங்கா அக்கா தான், அவங்களும் பழக்கமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜப்பானில் வந்து பினித்தான்னு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்படி நிறைய பேர் ஃப்ரெண்டுகள்லாம் இருக்காங்க. அதனால் இது வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கடை புதுசாக போட்டிருக்காங்க. யாருன்னு தெரியல, புதுசாக கடை போட்டிருக்காங்களேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அண்ணனை என்னை கண்டுபிடிக்க முடியல. அந்த பழைய வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டே, இவங்க தான் கடை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணும் ஒர்க் பண்ணுறா ஷிப்பிங்கில். இந்த தம்பியும் ஃபைனான்ஸில் தான் ஏதோ ஒரு வேலை பார்க்காப்புல. சாயங்காலம் ஈவினிங் வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்னு கடை போட்டிருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு 2 பிள்ளைங்கள் இருக்குது. அப்புறம் அவங்க அக்காவும் இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே அவங்க சொந்தக்காரவங்க தான் நிற்காங்க பார்த்துக்குங்க. எல்லாருமே அடுத்தடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது ஃபுல்லாமே அவங்க சொந்தக்காரவங்க தான். இப்போ உட்காந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே நாத்தனார், அவங்க அக்கா பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க ஃபேமிலியே தெரியும். அதனால தான் அவங்க ஃபேமிலி நிற்காங்கன்னு பார்த்தேன். தப்பில் கடை போட்டிருக்காங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, முட்டை ஆம்லேட்டு. இங்கேருந்து எங்கள் வீட்டு மாடியிலேருந்து நான் வீடியோ எடுத்தேன். அப்படி நம்ம வந்து கடுமையாக உழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே முன்னேறி வந்துடலாம். நானும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பார்த்துருக்கேன். என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த தட்டு, இந்த சில்வரில் தட்டெல்லாம் போடுறாங்கல்ல, அது மாதிரி பார்த்து வச்சுருக்கோம், இன்னும் ரெடி பண்ணலை. சரிங்க, பாக்கி கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.